50 வருஷத்துக்கு சீஃப் மினிஸ்டர் இருப்பார். அதுக்கடுத்து என்ன, வேர்ல்டுக்கான தலைவர். இந்த ஜாதகக்காரனுக்கு 8ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற்றதுனால இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆயிடு வரா சார் விஜய்? அதையும் தாண்டிடுவான்னு சொல்றேன். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் பலிக்குமா ஐயா? ஒன்னும் பலிக்காது. வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எதுவும் பலிக்கிறது இல்ல. சும்மா ஒன்னு பேருக்கு பலிக்கும். அதுக்காக எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்க கூடாது. நான் பொழுது போல வீட்டுல உட்காந்துருக்கேன், சரி உட்காந்து பேசிட்டு இருக்கேன், எனக்கு காசு தராங்க, நீங்க எல்லாம் பாத்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க, முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஜோதிடத்தின் மீது திரு விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனா நம்பிக்கை இருக்கு. இல்ல நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லுவேன். நம்பிக்கை இல்லை, பெரிய நம்பிக்கை இல்லை. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஆனா நம்பிக்கை இருக்கு. இல்ல நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லுவேன். நம்பிக்கை இல்லை, பெரிய நம்பிக்கை இல்லை. இது இருக்கு ஆனா இல்ல. அவருக்கு பெருசா ஜோசியத்துல நம்பிக்கை இல்லங்கிறாப்ல. அப்ப அவர் கேக்குறாப்ல, அப்ப நம்பிக்கை இருக்கு பெருசா இல்லையா? இல்ல என்னைய கேட்டா நான் பெருசா இல்லைன்னு தான் சொல்லுவேன். தப்பிக்கிற பெருசா இல்லைனாக அப்ப இருக்கிற அது எதுக்கு பயப்படுற? எதுக்கு ராஜா பயப்படுற? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. ஜோசியம் சரிதானே, நீ அந்த தொழிலெல்லாம் பாக்குற? ஆமா ஆமா ஆமாங்க, ஜோசியம் பாப்பாருங்க, அவரு ஜோசியத்துல நம்பிக்கை உள்ளங்கன்னு சொல்லிட்டு போய் என்ன ஏன் பயப்படுற? இன்னார்தான் கோபால சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே. என்னடா கோபால, அப்படித்தானே? இல்ல அவரே மொட்டை அடிக்கும் போது முடிய மட்டும் இல்ல மூளையை சேர்த்து வலிச்சு வச்சுட்டாங்க. ஒரு நல்ல மனிதனை, அறிவுள்ளர் சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு மனிதனை பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி. அறிவுள்ளர் சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு மனிதனை கொடுக்குற வாய்ப்பு நினைச்சுதான் கொடுத்திருப்பாரு எனக்கு தோணும் சார். உங்களை எதிர்க்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? 1000 தான் இருந்தாலும் அவர் இதுக்கு முன்னாடி ஜோதிடம் தான் சொல்லி கொண்டிருந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ல இருந்து ஜோதிகா வரைக்கும் அத்தனை பேருக்கு நாம தான் ஆஸ்தான ஜோதிடர். நம்ம கிட்ட கேட்காம ஒரு பைசா அட்வான்ஸ் வாங்குறது இல்ல, புது படம் ஆரம்பிக்கிறது இல்ல. அவரை கொண்டு வந்து எப்படி முதலமைச்சருக்கு சிறப்பு அதிகாரியாக நியமிக்க முடியும்? என்னடா என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா, அவன் அப்படியே வெட்டிடுறேன். பின்ன பாடி இல்லையா, பாவடை இல்லையா சொல்லிட்டு இருக்கா. ஏதோ பண்ணு திங்கிற போட்டியுமா நானும் கலந்துக்கிறேன்றான். எனக்கு எப்படி பொலிட்டிசைஸ் பண்றதுன்னு தெரியும், ஒரு பார்ட்டிக்ஸ் சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியும், எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. உங்களுக்கு தேசபக்தி தெரியாது, ஹிஸ்டரி தெரியாது, நாட்டுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியாது. இதுல ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் எடுக்காத உங்ககிட்ட? நாங்க ஓட்டு போட்டிருக்கோம் சார். எம்எல்ஏ எலெக்ஷனுக்கா, எம்பி எலெக்ஷனுக்கா தெரியாது. பார்லிமெண்ட்டுக்கா, ராஜ்யசபாக்கா அதுவும் தெரியாது. சேர்மேனு, கவுன்சிலரு தெரியாது. அட்லீஸ்ட் மேயர்னா என்னன்னு தெரியுமா? 18 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் மேயர் சார். டேய் அது மேஜர்ரா. இதுக்கு முன்னாடி இந்த துறை சார்ந்து PhD எதுவும் பண்ணிருக்கியா, இல்ல தீசிஸ் எதுவும் எழுதிருக்கியா, அதை பத்தின ஆய்வு கட்டுரைகள் பண்ணிருக்கியா, அதுல ஏதாவது முன் அனுபவம் இருக்கா, இல்ல நீ ஏதாவது சாதனைகள் படைச்சிருக்கியா, என்ன இருக்குன்னு உன்கிட்ட கேக்குறேன். எந்த ஸ்ட்ரீம்ல தான் நீ எக்ஸல் அதை சொல்லு. இருந்தது ஒண்ணே ஒண்ணுதான், அதுவும் போச்சு. முடி அதுவும் போச்சு. இப்ப அந்த பதவிக்கான எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தர் கொண்டாந்து உட்கார வைக்கிறது தான் மன்னராட்சி. நம்ம நாட்டுக்கு சளி பிடிச்சிருச்சு, இல்லன்னா விசில் அடிக்கிறவெல்லாம் மந்திரி ஆவானா? ஜோதிடருக்கே நேரம் சரியில்லை, அவருக்கே அவருடைய ஃபியூச்சரை கணிக்க முடியல. அடுத்தவங்க கை ரேகையை பார்த்து சொல்றீங்களா? உங்க ஆயுள் ரேகை எப்படி இருக்குது முதல்ல அத சொல்லுங்க. நான் 95 வருஷம் வரைக்கும் உயிரோட இருப்பேன். இவன் ஆயுளையே இவனுக்கு கணிக்க தெரியல, இவன் அடுத்தவங்க ஆயுளை கணிக்க வந்துட்டான். ராகன் பண்டிட் தான் தமிழக முதலமைச்சர் அஸ்ட்ராலஜி ஆலோசனை. அடுத்த நாளே காணாம போயிட்டியா? அப்போ ஓ ஜோசியத்தை நீயே பாக்கலையா? ஓன் ஜாதகத்தை நீயே பாக்கலையா? நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். ராகன் பண்டிட் இவரே வச்சுக்கிற பேரு அஸ்ட்ராலஜி, PhD, டாக்டர் எல்லாம் டுபாக்கூர். மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது, கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. நான் சாரோட டிராவல் பண்றது எப்படின்னா சார், ஒரு அழகான ஒரு நட்பு. எனக்கு பல்வேறு வகையான முகம் இருக்கு. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? பார்க்கலாம். சட்டமன்றத்திலிருந்து வெளியே ஆபீஸ்க்கு வந்த பிறகு முதல் வேலையே உங்களுடைய நியமனம் ரத்து தான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இப்போ தன்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியாத இந்த கிளி சோசியர் எப்படியா விஜயோட எதிர்காலத்தை கணிப்பாரு? நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஒத்த விலக்கு போட்டேன், ஓடி போன என் பொண்டாட்டி தேடி வந்துட்டான். பாத்தியா? மூஞ்சே பரவாயில்ல, பொண்டாட்டி திரும்பி வந்துட்டானா அப்ப கூட்டு ஒண்ணும் எவ்வளவு கேவலமா இருந்திருப்பா. ஜோசியம் உண்மை சார். ஆனா உன் பொண்டாட்டி ஒண்ணு உண்மையா இல்லையே. ஓசிட்டிக்கு ராசி பலன் சொல்றான், அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு. பத்திரிகையில எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, பணிந்தது தாவேகா. ஐயோ
எங்க சார் மாதிரி, எங்க முதல்வர் மாதிரி, எங்க தலைவர் மாதிரி ஒரு தைரியசாலி உலகத்தில் பார்க்க முடியாது. யாரு? நானு. நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசி. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு உங்களை மிகவும் பிடித்திருந்தால் ஆஸ்தான ஜோதிடராக வச்சுக்கலாமே தவிர அரசு பதவி எடுத்துக்க கொடுக்கணும். இது பொலிட்டிக்கல் தான் சார். எனக்கு பாலிட்டிக்ஸ்ல அனுபவம் இருக்கு சார். ஜெயலலிதா கூட 2000 தடவை சாப்பிட்டுருக்கேன். தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு மரியாதையே கிடையாதா? தெருவில் நிக்கிற நாய் நீ தேர்தல் நிக்கணுமா? ஜோதிடம் என்பது ஒரு மூட நம்பிக்கை. அப்படிப்பட்டவரை கொண்டு வந்து இந்த முதலமைச்சருடைய சிறப்பு அதிகாரியாக நியமிக்கலாமாங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இது ஜோதிடம்ங்கிறது மூட நம்பிக்கை அல்ல சார். மறுபடியும் செருப்பால் அடி வாங்க போறீங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ராஜகுரு நீங்க தான் எல்லாம் பேசிக்கிறாங்க வெளியே, உண்மைதானா சார்? அவர் எனக்கு ஒரு பழனிமலை முருகன் சார். நீ இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. சட்டமன்றத்தில் அமரும்போது கூட கையில ஒரு கயிறு கட்டியிருந்தார். இது ஈயத்துல செஞ்ச தாயத்தில்லை, தலைச்சாம்புள்ள தலையில மைய எடுத்து அதிலே தயாரிச்ச தாயத். இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணி கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம். பெரியாரை எனது வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு என்று சொல்லிவிட்டு ஜோதிடர் சொல்லக்கூடிய கயிறை கட்டுறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயை நம்பி வாக்களித்த மக்கள் எங்க போறது? இன்னுமா புரியல? நம்மள நம்பி ஓட்டு போட்ட ஜனங்களுக்கெல்லாம் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம போடுற பட்ட நாமம். பாஜகவுடைய பிளான் தான் அந்த ஜோசியர் விஜய பக்கத்திலேயே மெயின்டைன் பண்றது. விஜய் இந்த பண்டிட் மூலமா மெயின்டைன் பண்றாங்க. இப்பதானே நம்மால முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு. அவர் பேருக்கு தான் முதலமைச்சர், பவர் பூரா எனக்கு தான். இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன். இப்ப சொல்லுங்க பாப்போம். அதாவது முதலமைச்சராக அவருடைய 5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும்? தலைவர் ஜாதக பிரகாரம் ஒரு போட்டி இல்லாத அடுத்த 40 வருஷம் வாழ போறாரு சார். 40 வருஷம். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இந்த உலகம் அழியிற வரைக்கும் அவர் பேர் இருக்கிற மாதிரி அக்ராஸ் 50 இயர்ஸ் அவர் 100 வருடம் கடந்து வாழ்வார் சார். ஆயுசு தீர்க்கம் 95 வயசு வரைக்கும் கேரண்டியா உயிரோட இருப்பான் சார். அப்படி திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னத்தை பார்த்தீங்க? இனிமேல் இன்னொரு முறை அந்த மாதிரி ஒரு பிறப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு அதிசய பிறப்புன்னு எனக்கு தோணுச்சு. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். இவர் உண்மையாலுமே கடவுளால் படைக்கப்பட்ட இந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கான வந்த ஒரு தேவதூதனா எனக்கு பட்டுச்சு. ஏடா 42 பேர் கொலை பண்ணான் விஜய். அவன் போய் பொந்துல பூந்துக்கணும். போலீஸுக்கு பயந்து ஓடி போன பாடூஸ் பசங்கடா. பாடா பாடுன்னு அர்த்தம்? கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தையா? என்ன வார்த்தை இது? தெரியல, எனக்கு தெரியல அந்த வார்த்தை. பாடுன்னு என்ன வார்த்தை? அவங்க ராம்பார ஒருத்தன் இட்டுன்னு வட்டா இட்டுன்னு போட்டா ஏஞ்சிக்கவா 85 பாத்துறான் பாரு. அவன் பேருனா புஷி ஆனந்தன். அவன் இந்த நிர்மல் குமார், என் மயில்குமார், ராஜமோகன், என் லோடா மோகன், அத்தனை பேர் ஓட்டிங்களடா. ஏன்னா இப்படி சின்ன பிள்ளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? இவனா சின்ன பையன் மூஞ்சிய பாரு. இது பெருசா வந்தா 20 ரேப்பு 10 கொலை பிஞ்சு குழந்தைய கழுத்தை கடிச்சே கொண்டுறியா. இந்த திமுக சரியா அந்த அரசாங்கத்தை எடுத்துட்டு போகல. இந்த கலாச்சாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியை வருவாருன்னு எனக்கு தோணுச்சு. புடுங்குங்க, அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். இப்படி பேசும் ஒரு ஆள் இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இனிமேல் சினிமா, தமிழ் சினிமா எதிர்காலத்துல இப்ப விஜய் அஜித் லீடிங்ல போயிட்டு இருக்காங்க. யார் டாமினேட் பண்ணுவாங்க? 2 பேர்ல இல்ல யார புதுசா? இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி இந்த எம்ஜிஆர் சிவாஜி, அப்புறம் கமல் சார், ரஜினி சார், அந்த மாதிரி இவங்க 2 இன்னொரு 15 வருஷத்துக்கு தொடருவாங்க. அஜித் ஆகட்டும், நம்ம விஜய் ஆகட்டும். அரசியல் எதிர்காலம் வருவாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது ஒரு பாயிண்ட். ஏன்னா அஜித்துடைய ஜாதகத்திலேயே அந்த பொதுஜன செல்வாக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பப்ளிக் ரிஸ்க் எடுக்கிற ஒரு ஆள் கிடையாது ஒரு ஜாதக பிரகாரம். அதனால அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. வந்தால் சாதிக்க முடியும் அந்த மாதிரி ஜாதகம். விஜய் ஜாதகங்க அதிகமா உழைக்கிற ஆளு, மெனக்கிற ஆளுங்க, ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர். ஆனா ஒரு தலைமை அடைஞ்ச முடியும்னு எனக்கு தோணல. ஒரு எம்ஜிஆர் ஜாதகத்துக்கு பக்கத்துல யாரும் வரல. அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் நான் பார்க்கல. பார்த்தா இவரே தான் சேம் ஆரம்ப காலத்துல, அதாவது 2019 காலகட்டத்துல இவர் பேட்டி கொடுத்துறாரு. விஜய்க்கு லீடர்ஷிப்கான குவாலிட்டியே கிடையாது. அப்பவே பார்த்தா கிழிச்சு தொங்க விட்டுக்கிறாரு. நாக்கு உளறிக்கிறேன், அவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். ஸ்டார்ட் பண்ணு. எங்கிட்டு வா, அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.